என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா slice அப்புறம் என்ன பார்க்கலாம் கேரக்டர் அடுத்து கேரக்டர் கோட் இது ஓகேவா இதை பார்க்கலாமா ஜாயின் ஓகே சரி ஓகே ஃபர்ஸ்ட் இந்த சப் எஸ்டிஆர் அப்படின்னு இருக்கு ஓகேவா இதோட இது என்னன்னா சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரிங்னா நார்மலாக ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கும் சப்ஸ்ட்ரிங்னா அதை உடைச்சு கொடுக்கறது தான் சப்ஸ்ட்ரிங் ஓகேவா இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு கண்டென்ட் ஒன்று கொடுக்குறேன் ஓகேவா இதில் ஏன் ரியல் டைமாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் போயிடும் இதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் ஓகே இந்த இதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா இந்த டைட்டிலுக்கும் இந்த டைட்டிலுக்கும் ஓகே என்னன்னா இந்த போஸ்ட் 7 kg அது இதுன்னு இருக்கு பட் இங்க நின்றுடுது பட் ஆனால் இங்க நிற்கல சம்திங் ஏதோ நடக்குது என்ன போட்டிருக்காங்க ஸ்ட்ரிங் லென்த் சேஞ்ச் பண்ணிருக்காங்க இதை நான் சொல்லி கொடுத்துருக்கணும் சொல்லியிருக்கேன் சப்ஸ்ட்ரிங் அப்படின்றது யூஸ் பண்றது அப்புறம் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கீங்க பட் சப்ஸ்ட்ரிங் பத்தி சொல்லல ஓகே ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு ஆனா இங்க பியூ ஐ போட்டு பிளஸ் சம்திங் ஒரு டாட் 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 இருக்கு இதோட மீனிங் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க தெரியும் ஆனா சொல்ல மாட்டீங்க ஹலோ எக்ஸெட்ரா மதியா எக்ஸெட்ரா கரெக்ட் இத கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படி பூஜா உங்களுக்கு தெரியும் தானே அது மீடியா குவரி சொல்லி தரப்போ இது சொல்லிருக்கீங்கண்ணா ஓகே இதோட மீனிங் என்னவா இருக்குன்னு கேட்டேன் அதான் எக்ஸெட்ரா கண்டினியூ ஆகுதுன்னு ஓகே இது ஐடி ஓகேங்களா இது ப்ராஜெக்டோட ஐடி ஸோ இங்கே இருக்கும் நீ இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஐடி வந்து கன்கார்டினேட் பண்ணுவாங்க கன்கார்டினேஷன்னா இது ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டு இது போடுவாங்க அது நமக்கு தேவையில்லாது இங்கே பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிடுது இந்த கண்டென்ட்டு இதோட முடிஞ்சிடுது இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால அவங்க டாட் டாட் வச்சுருக்காங்க எதுக்காக டாட் டாட் வைக்கிறாங்க அப்படின்னா டாட் டாட் வைக்கிறதுனா அது என்ன பண்ணணும்னா 3வது லைனாக வந்துடும் 3வது லைனாக வந்தால் என்னென்ன பிரச்சனை அப்படின்னா டிசைன் அடி வாங்கும் டிசைன் அடி வாங்கிச்சுன்னா அதுக்கு உட்காந்துட்டு எழுதிட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேக் எண்ட்லேருந்து எவ்வளோ கண்டென்ட் வந்தாலும் அவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் நான் அந்த கண்டென்ட்ல இதை தூக்கி போய் போடுறேன் அந்த கண்டென்ட்ல இதை வைக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதோடைய லென்த்தை நான் முதல்ல செக் பண்றேன் கண்டென்ட் 116 ஓகேவா ஸோ இங்க எல்லாத்தையுமே காட்டுவாங்களா அப்படின்னா நான் மினிமம் என்ன செய்யறேன் அப்படின்னா 100 இது இருந்தா போதும் அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 100 கேரக்டர்ஸ் மட்டும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் 100 கேரக்டர்ஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட் ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து அப்படின்னு பண்ணலாம்ல என்ன சொல்றேன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 100 கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்து ஒரு வேரியபிள்ல கன்கார்டினேட் பண்ணா வரும் ஓகேங்களா அததான் இதுலயும் பண்ணுவாங்க என்ன ஒரு ஃபங்க்ஷனா எழுதிடுவாங்க சப் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஓகேவா இதுல சப் எஸ்டிஆர்னு போட்டுட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா 0ல இருந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறேன் ஓகேவா 0ல இருந்து 100 அப்படின்னா இது சப் எஸ்டிஆர் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டார்டிங் கேரக்டர் 0ல இருந்து 100 கேரக்டர் வரைக்கும் தான் நமக்கு கொடுக்கும் இப்ப பாருங்க
வந்துச்சா? இது ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை எதுவும் பண்ணாது. ஓகேங்களா? இது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா லைக் ஒரு ஃபர்ஸ்ட் 100 கேரக்டர்ஸ் மட்டும் வருது. வந்ததுக்கு அப்புறம் அகைன் இங்க டாட் 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 போட்டிருக்காங்க. இந்த டாட் 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 எப்படி எடுத்துன்னு வருது அப்படின்னா சிம்பிள். ஒரு பிளஸ் போட்டுக்கிட்டு உங்க புள்ளி வச்சுட்டா நம்மளும் அதே மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? நம்மளும் அதே மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கலாம். என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா இ-காமர்ஸ்ல இல்லை எல்லா விஷயத்துக்குமே அப்படிதான். டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 255 கேரக்டர்ஸ் கிட்ட அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அதை மொத்தமா எடுத்துட்டு வந்து காட்டணுமானா அதெல்லாம் அவசியமே கிடையாது. மிஞ்சி போனா ஒரு 100-120 கிட்ட காமிச்சாலே போதும். பேலன்ஸ் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி வச்சுட்டு அவன் டெப்தா உள்ளார போய் வியூ பேஜில் போய் பார்க்கும்போது ஃபுல் விஷயத்தையும் ஷோ பண்ணாலே போதுமானது. இப்ப 100 கேரக்டர் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுக்கிறதுக்கு இந்த விஷயத்தை யூஸ் பண்ணும். இப்போ ஸ்லைஸ் அப்படின்றதையும் போடுறேன். ஸ்லைஸ் அப்படின்றத போடுறேன். அதுவும் அதே தான் பண்ணுது. ஸ்லைஸுமே அதுதான் பண்ணும். 1ல இருந்து போடுறேன் டிஃபரன்ஸுக்காக. ரெண்டுமே அதை தானே பண்ணுது அப்படின்னா இன்டெப்தா போகணும்னா அதை இப்போ 1 அப்படின்னு கொடுக்குறேன்னா அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா நீங்க ஸ்லைஸுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொடுத்தாலே போதும். ஆனா சப்ஸ்ட்ரிங்குக்கு இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப சப்ஸ்ட்ரிங் ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்லைஸும் சப்ஸ்ட்ரிங்கும் ஜீரோ கமா 1 எம் தான் சப்ஸ்ட்ரிங் போடும். அதுவும் அதே தான் வருது அப்படின்னா அடங்க அதுவும் அதுதான் வருது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஓகேவா? இதை தான் இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஸ்லைஸ்க்கும் இந்த இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதான் கேட்பாங்க. ஓகேவா? இதை யார் கண்டுபிடிச்சு சொல்ல போறா? இப்போ இல்லை நாளைக்கே கூட சொல்லலாம். ஆமாம், லாஸ்ட் கிளாஸில் சொன்ன அந்த அசஸ்மெண்ட் முடிஞ்சிச்சா பாரு. இது முடிச்சுட்டு வரேன். சரி, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சப்எஸ்டியா ஸ்லைஸ் ரெண்டுத்துக்கும் இதில் இன்னொன்று இருக்கும். ஓகேங்களா? சப் ஸ்ட்ரிங்குனே இருக்கும். ஓகேவா? இது மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ணுவோம். இதையும் பார்த்துக்கோங்க. 1 2 3. ஓகேவா? என்னுடைய வேலை மேலோட்டமாக சொல்கிறது. நீங்கள் இன்டெப்த்தாக பாருங்கள். ஓகேவா? அதுலேயும் நான் யார் நேம் அழுத்தி சொன்னோன்னா அவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா? எனக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்றதை சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் கரெக்டாக சொல்கிறேன். ஓகே. ஸோ நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா சப்ஸ்ட்ரிங் ஸ்லைஸ் இது என்ன பண்ண போகுதுன்னா நீ கொடுக்குற விஷயத்த ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போகுது. அவ்வளோதான். ஓகேவா? முடிஞ்சு போச்சு. ஓகே. நெக்ஸ்ட் கேரக்டர் அட் அப்படின்ட்டு இந்த கேரக்டர் அட்டு எதுக்காக அப்படின்னு பார்க்க போறோம். இந்த கேரக்டர் அட்டு என்ன செய்ய போகுது அப்படின்னா 0th பொசிஷன்ல இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்க போறோம். 0th பொசிஷன்ல இருக்கிறது சப்ஜெக்ட் என்ன சொல்லுது எம் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? எதுக்காக இது இப்போ சரி 4வது பொசிஷன்ல என்ன கேட்போம். ஆர் 0 1 2 3 4 கேரக்டர் அட் அப்படின்றது என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டென்ட்ல நீ ஏதாவது ஒரு இண்டெக்ஸிங் பொசிஷன் சொன்னீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்கோட பொசிஷன் சொன்னீங்கன்னா அதனுடைய விஷயத்தை மட்டும் எடுத்து வந்து இங்க கொடுக்கு. ஓகேங்களா? இப்போ இதை நான் என்ன செய்யறேன்னா வெங்கி சேகர் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த விஷயத்துக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா 0th பொசிஷன் என்ன அப்படின்னு பார்க்க போறேன். பி அப்படின்னு இருக்கு. சரியா? இந்த வியை நான் கேப்ஸா மாற்றணும். இந்த வியை நான் கேப்ஸா மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 2 லோயர் கேஸ் அண்ட் 2 அப்பர் கேஸ். உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு என் சிங்கிளாகவே கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே கேப்ஸில் வேணும் அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா
2 லோயர் கேஸ் 2 அப்பர் கேஸ். இப்போ கேரக்டர் எடுத்து இதை பிரிச்சுட்டு இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கோ. வி அப்படின்னு தனியா வந்துருச்சு. சரி, ஓகே. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வரணும். இப்போ என்ன பண்ணா பேலன்ஸ் இருக்கிறது இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆயிடும்? ஏதாவது மெத்தட் தெரியுமா? வியை விட்டுட்டு மிச்சம் எல்லாமே வரணும். ஸ்லைஸ் யூஸ் பண்ணுங்க. யார் அது? சுஜினா. ஸ்லைஸ் 1 அப்படிங்கிற. அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஓகேவா, ஃபர்ஸ்ட் இருக்கிறத விட்டுருது, வியை விட்டுருது. ஏன்னா நான் வி தான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஓகேவா, ஆனால் இது எதுக்குன்னா கேரக்டர் எடுத்துனா போகணும். ஸ்லைஸ் இப்படியே பண்ணலாமே. இல்லை, சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண வரலையே. ஸோ கேரக்டர் அட் அப்படின்றது என்னன்னா, நம்ம சொல்ற பொசிஷன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் நமக்கு எடுத்துக்கணும். ஓகேவா, அதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தை யூஸ் பண்ணணும். ஓகேவா, நம்ம மோஸ்ட்லி நீ இதை வந்து ஸ்லைஸ் சப்ஸ்ட்ரிங் அதெல்லாம் தேவையே கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா, சரி, ஒரே ஒரு ஸ்ட்ரிங் இருக்கவே அப்படி சொல்லிடுறேன். இப்போ டபுள் வேர்டு இருந்துச்சுன்னா, இப்போ பார்த்தீங்க, வெங்கி எனக்கு சேகரும் எஸ் வந்து கேப்ஸ்ல வேணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? Do you have any idea? சேம் அதோட இன்டெக்ஸுக்கும் கேரக்டர் எடுத்து போட்டுக்கோங்க. கேரக்டர் எடுத்து போட்டு என்னன்னு போடுவீங்க? அதை சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. அப்பர் சொல்லுங்க, டைனமிக்கா சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு வெங்கின்னவே 5 6 7வது கேரக்டர் கரெக்டுங்களா? சரி, இப்ப அதுக்கேற்ற மாதிரி மாத்திட்டீங்களா? இல்லாட்டி அந்த இந்த மொத்த ஸ்ட்ரிங்கையுமே கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து கேப்ஸ்ல வர மாதிரி அப்பர் கேஸ் கொடுத்து போட்டு. அததான் எப்படி பண்ணுவீங்க? எப்படி கட் பண்ணுவீங்க? ஸ்ப்ளைஸ் ஆகும். ஸ்ப்ளைஸ். ஸோ வேற யாராவது ஏதாவது ஐடியா கொடுங்க. ஸ்லைஸ் யூஸ் பண்ணா எப்படி கட் ஆகும்? எதை வச்சு கட் பண்ணுவோம்? ஸ்லைஸ்ல இந்த ஸ்பேஸ் இருக்கிற இத மட்டும் கட், அடுத்து வேற ஸ்கிரீன்ல இது பண்ண சொல்லுங்க. பூஜா. ஆமா, சூப்பர். ஷாக் ஆயிட்டேன். ஓகே, பூஜா என்ன சொல்றாங்கன்னா ஸ்பிளிட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா. ஸோ பெஸ்ட் வே இது என்னன்னா, இப்போ ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணா இது ஒன்று இதில் வந்துடும், இதில் வந்துடும். ஆனால் நாளைக்கு நான் இன்னொன்று கொடுப்பேன், நீ 10 கூட கொடுத்துக்கோ. ஓகேவா, இப்படி வச்சுக்கிட்டு இப்படி கூட கொடுத்துக்கோ. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அப்போ இது தனி இது தனி இது தனி வரும். ஆனால் நீங்கள் மட்டும் ஸ்டாட்டிக்காக போட்டிருக்கீங்க. நான் என்ன போட்டிருக்கேன்? 0ன்னு போட்டிருக்கேன். எல்லா இடத்துலையுமே எனக்கு 0 தான் வேணும். இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு அரேல 0th பொசிஷன்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கும், செகண்ட் பொசிஷன்ல இருக்கும். ஸோ லூப் பண்ணும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டரோட இதுதான் செகண்ட் வரும். ஃபர்ஸ்ட் இது எஸ். அப்போ இது எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஆகுமா ஆகாதா? அப்போ நேற்று ஸ்பிளிட் பார்த்தது சாமிக்கு, வந்து சாமிக்கு கரெக்டா? யாருக்கு இது புரிஞ்சிச்சு, யாருக்கு புரியல? சத்யா? அண்ணா, எனக்கு அந்த சேகர்னு சொல்லி எஸ், அது எனக்கு கேப்ஸ்ல கொஞ்சம் மாத்தி காமிங்களா, எப்படி அது மாறுதுன்னு? இல்ல இல்ல இல்ல, ஏமா இவ்வளவு தூரம் ஐடியாவும் கொடுத்துட்டு நானே பண்றதுக்கு இருக்குமா இருக்கு? அததான் கேக்குறேன். இந்த ஸ்பிளிட் பண்ணா என்ன நடக்கும்னு நான் கேக்குறேன். கண்டென்ட்
சத்யா நீ சொல்லுமா, இது எனக்கு இதுல என்ன அவுட்புட் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த இது ஸ்ப்ளிட் பண்ணா ஒரு நிமிஷம்ண்ணா. இப்போ கண்டென்ட் ஸ்பிளிட் கண்டென்ட் 2 தடவை ஸ்பிளிட் போட்டிருக்கீங்க. அந்த கண்டென்ட்டுக்குள்ளரே வந்து கண்டென்ட் ஸ்பிளிட் மறுபடியும் அது டிஸ்க்ளைமர்மா, அது அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுக்கணும். ஓ சாரிங்கண்ணா சாரி. ஸ்ட்ரிங்குக்குள்ளார கொடுத்துருக்கேன். இல்லைங்கண்ணா. ஓகே. ஸோ இப்போ இந்த கண்டென்ட்ல இருக்கிறது தாங்கண்ணா வரும். அந்த கண்டென்ட்குள்ள வெங்கடேஷன் என்னவா ரிட்டர்ன் பண்ண கேக்குறேன். கண்டென்ட் ஸ்பிளிட் இது என்னவா ரிட்டர்ன் பண்ணும்? வாட் வில் பி தி அவுட்புட் ஆஃப் திஸ்? தெரியலங்கண்ணா. அதுதான் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சு இது இப்படிதான் வரணும், அரேவா தான் வரணும். ஓகேங்களா? இப்படிதான் வரும். கரெக்டா? எத்தனை பேர் இப்படிதான் வரும்னு சொல்றீங்க? இதனுடைய அவுட்புட் இப்படிதான் வரும், அப்படிதான் வரும். ஓகேவா? அப்ப அரேல 3 இது இருக்கு. 3த்தையுமே நான் ப்ராசஸ் பண்ணணும். என்ன விஷயத்துக்கு போகணும் அப்படின்னா அரே லுக் கான்செப்ட். லுக் கான்செப்ட் போகும்போது ஃபர்ஸ்ட் வெங்கடேசன் வருமா, அடுத்து சேகர்னு வருமா, அடுத்து பிரேமான்னு வருமா. ஸோ வரதுல எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸா மாற்றணும் அப்படின்னு நான் எழுதுறேன். சரி, இது ஒரு டாஸ்காவே எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா நான் பண்றது தெரியும், நான் பண்ணுவேன் அப்படின்றது. அதனால நான் பண்ண மாட்டேன், நீங்களே பண்ணுங்க. ஸ்பிளிட் கான்செப்ட் நேற்று தான் நடந்தேன். அழகா இமேஜ் எப்படி இது பண்ணும் அப்படின்றது சொன்னேன். நீங்க அந்த கான்செப்டை அதுக்கு மட்டுமே வச்சுக்கிறீங்க. ஸ்பிளிட் அப்படி கிடையாது, இல்லை எல்லா இடத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, எனிவே கேரக்டர் அட்டு சப்ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? அடுத்தது இந்த லோயர் கேஸ் இதெல்லாம் சும்மா ஒரு சும்மா சப்போர்ட்டிங், இதுதான் லோயர் கேஸ் அப்பர் கேஸ். ஓகேங்களா? கேரக்டர் கோடு அட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, நார்மலா கேரக்டர் அட் அப்படின்னா எந்த பொசிஷன் அப்படின்றது சொல்லுவோம். நம்ம உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லா கீபோர்டில் இருக்கிற எல்லா கேரக்டருக்குமே ஒரு கோடு இருக்கும். ஆஸ்கி சம்திங் ஒரு வேல்யூ தெரியுமா? அதை சொல்றதுதான் இந்த கேரக்டர் கோடு அட். இதனுடைய கோடு என்ன அப்படின்னு சொல்றது தான் இது. இப்போ எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இண்டெக்ஸ் நான் ஸ்ட்ரிங் போடாம அப்படியே 0 ஏவோட இது என்னன்னு கேட்க 65, கேப்ஸ் ஏக்கு 65, கேப்ஸ் இசட்டுக்கு 90. என்னன்னா 65 to 90 போட்டு ஏதோ மார்க் பண்றீங்களா அப்படின்னா இதுக்குள்ளார நீங்க ஏதாவது ஒரு லெட்டர் சொல்லுங்க எம். ஓகேங்களா? ஸோ 65 to 90 தான் இது. ஓகேங்களா? இல்லை நான் ஏ கொடுக்க போறேன் அப்படின்னா இது கண்டிப்பா 65 to 90 இருக்காது, சம்திங் வேற மாதிரி தான் 97. ஓகேவா? அப்படின்னா நெக்ஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட்ஸ் டு எங்க வரைக்கும் போகுது அப்படின்னா 122 வரைக்கும் போகுது. 122 வரைக்கும். சரிங்களா? சரி, இது எதுக்காக சும்மா காமெடி பண்ணிட்டு
வெங்கி இது ஏஐ டு இசட்னு போட்டாச்சு, கேப்ஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. எனக்கு இப்போ கேட்ட ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த இதில் கேட்டது எனக்கு இதில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமாக பிரித்து எடுக்கணும் அப்படின்னா ஓகேவா. ஸோ வெங்கடேசன் தனியாக வரணும், சந்திரசேகர் தனியாக வரணும். இதுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கிறீங்க. எந்த இண்டெக்ஸில் இருக்கிற கேரக்டரோட வேல்யூ இந்த ரேஞ்சு ஃபஸ்ட்டு 65 to 90 இருக்கோ அது வந்து கேபிட்டல் லெட்டர். ஸோ அதிலிருந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டாக வர ஸ்ட்ரிங்கை வந்து ஃபர்ஸ்ட் நேமு, அடுத்து வந்து லாஸ்ட் நேம் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ். ரெண்டு ப்ரோக்ராம் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஓகே, எனக்கு நான் பண்ண மாட்டேன், எனக்கு பண்ண தெரியாது. இது நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ சப்ஸ்ட்ரிங் கேரக்டர் அட்டு கேரக்டர் கோடு இருக்கு. ஓகேங்களா. 2 லோயர் கேஸ் 2 அப்பர் கேஸ் ரைட். இந்த ஜாயின் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இது வந்து ஜஸ்ட்டு ஸ்பிளிட் அப்படின்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை அரேவாக மாற்றும். கரெக்ட், ஒரு ஸ்ட்ரிங்கை அரேவாக மாற்றும். அரே போட்டு என்ன கொடுக்கறது, இப்படி இருக்கு. ஓகேங்களா. இது அரே. இந்த ஜாயின் என்ன பண்ணும் அப்படின்னா அரேவை ஸ்ட்ரிங்கா மாத்திடும் வித் நீங்க சொல்ற ஸ்பெஷல் கேரக்டர். ஸ்பிளிட்டும் அரேவும் ஒண்ணுதான், ஆனா என்ன, இது ஸ்ட்ரிங்கா அரேவா மாத்தும், அது அரேவை ஸ்ட்ரிங்கா மாத்தும். நான் ஜாயின் பண்ண சொல்றேன். ஓகேங்களா. சிம்பிள் அரேவை ஜாயின் பண்ண சொல்றேன். எதை வச்சு அப்படின்னா ஸ்பேஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸ்பேஸை வச்சு இப்ப ஜெயபிரகாஷன் இருக்கா, இப்படி வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா நான் ஒரு சாரி ஐபன் கொடுக்குறேன். ஓகேங்களா. நீ என்ன கேரக்டர் எப்படி கொடுத்தாலுமே சரி, வேற நாய்கள் கொடுப்பேன். ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுனா ஒரு ஐபன் போட்டு எடுத்துட்டு வந்து ஸ்பிளிட்டும் ஜாயினும் ஒரே மாதிரி தான். என்ன, இது ஸ்ட்ரிங் அரேவா மாற்றும், அது அரேவா ஸ்ட்ரிங்கா மாற்றும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். புரியுதா? ஓகே, புரியுதுங்க. சரி, இப்போ இந்த ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னொரு குட்டி இது மூணாவது ப்ராப்ளம். இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அகைன் சாம்பிள் டேட்டான்றது ஒரு ரேண்டம் டெக்ஸ்ட். இந்த ரேண்டம் டெக்ஸ்ட்ல இமெயில் மட்டும் கிராப் பண்ணி எழுதணும். ஓகேவா. ரைட் டவுன் ஃபங்க்ஷன். ஓகேவா. இட்ஸ் சப்போஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் யூனிக் இமெயில் ஃப்ரம் தி ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்பாங்க இல்லை கேட்பேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு இதில் இருக்கிற யூனிக் இமெயில் மட்டும் வரும். ஓகேங்களா.
sri@yahoo.com ஒன்று இருக்கு. ஆல்ரெடி இன்னொன்றும் வந்திருக்கு. ஓகேங்களா, வெங்கி அப்படின்னு இருக்கு, ஜெயா அப்படின்னு இருக்கு. எனக்கு 3 வேல்யூ தான் வேணும். 1 2 3. ஓகேங்களா, நீங்க சும்மா கண்டிஷன் வந்து எழுதக்கூடாது. இஃப் sri@yahoo அப்படின்ட்டு நான் திரும்ப வெங்கி@yahoo போட்டு விட்டுருவேன். ஓகேவா, கண்டிஷன் இஸ் சப்போஸ் டு பி டைனமிக். ஓகேவா, பட் ஆனால் எனக்கு ஆன்சர் வந்து வரும்போது எனக்கு டூப்ளிகேட் இருக்கக்கூடாது. 3 இது வந்து வேணும். புரியுதா? நான் எப்படிண்ணா கெட் பண்றது? ஏதோ க்ளூ சொல்லுங்கண்ணா. புரியுதா? எப்படி அது கெட் பண்றது க்ளூ சொல்லுங்களான்னு கேட்டேன். க்ளூவா? இதை நீங்க எப்படி பிரிப்பீங்க க்ளூ ஏதாவது சொல்லுங்க. எதுங்கண்ணா? நான் ஹை லெவல்ல சொல்றேன் ஒண்ணு. ஓகேங்களா, உங்ககிட்ட ஒரு செக்கிங் மிஷின் இருக்கு. ஓகேங்களா, ஒரு 10 பேர் வராங்க. 10 பேர்கிட்டயும் அந்த செக்கிங் மிஷின்ல நீங்க அந்த இதை வச்சா கரெக்டா இருந்தா உள்ள அலோவ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வெளியே தள்ளி விட்டுருணும். ஓகேவா, இங்க 10 பேருக்கு பதிலா 30 பேர் இருக்காங்க. ஓகேவா, ஒருத்தவங்களா எடுத்து பார்க்க போறீங்க. இதுல இருக்கிறத ஒருத்தவங்களா எடுக்கிறதுக்கு என்ன மெக்கானிசம்ன்றதை நீங்க பார்க்கணும். ஓகேவா, செக்கிங் மிஷின் சொல்றோம்ல, அது என்னன்றதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இப்ப லோரம் வருது, அது செக்கிங் மிஷின்ல போறீங்க, இது இமெயில் கிடையாது, தூக்கி போட்டுரு. அடுத்தது sri@yahoo சொல்றீங்க, அது இமெயில் தான். அதை செக்கிங் மிஷின்ல வச்சு கண்டுபிடிக்கணும். அது என்ன அப்படின்றது நீங்க தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு இது தெரியாதா அப்படின்னா இதை நீங்க டாஸ்காவே பண்ணிருக்கீங்க. எத்தனை பேருக்கு ஐடியா இருக்கு? கேட்டுக்கோங்க. ஐடியாவே இல்லைன்னா நான் சொல்லிடுறேன். 1 2 அப்புறம் அவ்வளோ முடிஞ்சு வச்சு டிஸ்கஸ் உங்களுக்குள்ளார பண்ணுங்க. ஏன்னா என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் இப்போ கொடுத்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஆன்சரே சொல்லிட்டு போயிடுவேன். அதுல